அதிரப்பள்ளி ஃபால்ஸ் இந்தியாவோட நயகரா ஃபால்ஸ்னு சொல்கிற இந்த ஃபால்ஸ் 81 ஃபீட் ஹைட்டில் ரொம்பவே அழகான ஒரு ஃபால்ஸ். இங்கே நிறைய லெஜெண்டரி டேரக்டர்ஸோட மூவிஸ்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபால்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக இருக்கோ அதை விட இந்த ஃபால்ஸுக்கான ரூட் அவ்வளோ அழகாக இருக்கும். வால்பாறை டு அதிரப்பள்ளி ரொம்பவே சீனிக் அண்ட் த்ரில்லிங்கான ரூட். 80 கிலோமீட்டர்ஸ் ஃபாரஸ்ட்குள்ளே ரைட் பண்ணணும். இது நார்மல் ட்ரிப் கிடையாது, ரொம்பவே முக்கியமான ஒரு ட்ரிப். காலேஜ் ஃபைனல் இயரோட லாஸ்ட் ட்ரிப். நான் உங்கள் ட்ராவல் ரிலேட்டான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கோயம்புத்தூர் டு அதிரப்பள்ளி ஃபால்ஸ் தான் நம்ம போக போகிறோம். வால்பாறை ரூட்டில் தான் போக போகிறோம். ரொம்பவே த்ரில்லாக இருக்கும். ஸோ ரைட் ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. இந்த அதிரப்பள்ளி ட்ரிப்பில் நாங்கள் மொத்தம் 6 பேர். ஒரு என்ஃபீல்டு 2 டியூக்கில் தான் போகிறோம். இந்த ட்ரிப் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பிளான் பண்ணதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் 3 or 4 டேஸ்க்கு முன்னாடி பிளான் பண்ணது தான். பிளான் பண்ணும்போது நாங்கள் நிறைய பேர் இருந்தோம். பட் நம்ம பசங்களை பற்றி தான் தெரியுமே, நைட்டே கால் பண்ணி ஒவ்வொருத்தரும் கழட்டி விட்டானுங்க. எங்களுக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. தலைவன் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். பட் எங்கள் 6 பேருக்குள்ளே இருக்க செம சிங்க் என்னென்னா, நாங்கள் 6 பேருமே எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்னாலும் எவ்வளோ நேரம்னாலும் சலிக்காமல் வண்டி ஓட்டுவோம். காலையிலேயே சன்ரைஸோட செம ஃபீல்டில் வண்டி ஓட்டிகிட்ருக்கோம். பட் இந்த என்ஃபீல்டு வச்சுட்டு 2 டியூக்கை லீட் பண்ணுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். நான் தான் அந்த டீமை லீட் பண்ணுறேன். நான் 100லேயே விரட்டி போனாலும் அவன் டியூக்கை வச்சு பறந்து போயிடுறான். இவனுங்களை வச்சு இந்த ட்ரிப்பில் என்னென்ன சம்பவம் காத்துட்ருக்கோ. நம்ம இப்போ பொள்ளாச்சி ரீச் ஆயாச்சு. வீடியோ ரொம்ப லென்த்தாக வரனால 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். கோயம்புத்தூர் டு சாலக்குடி ஒரு பார்ட்டும், சாலக்குடியிலேருந்து அதிரப்பள்ளி 80 கிலோமீட்டர்ஸ் டீப் ஃபாரஸ்ட்குள்ளே ரைட் பண்ண போகிறோம். அது ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்கும். அதை ஒரு பார்ட்டாகவும் பிரிச்சிருக்கேன். நம்ம இங்கேருந்து ஆலியார் போயிட்டு ஆலியார்லேருந்து தான் வால்பாறை போக போகிறோம். ஆலியாரில் ஒரு ஹிடன் ஸ்பாட் ஒன்று இருக்குது. அதை நம்ம யூடியூப் ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆலியார் வந்தாச்சு. ஆலியார் பஸ் ஸ்டாப்லேருந்து ரைட் சைட் போனால் அந்த ஸ்பாட் ரீச் பண்ணிடலாம். இந்த பாலத்துலேருந்து ரைட் சைட் நீங்கள் பார்த்தாலும் அந்த ஸ்பாட் நல்லாவே தெரியும். பொள்ளாச்சியில் எல்லோரும் ஃபேமிலியாக வந்து சில் பண்ணிட்டு போகிற ஒரு ஃபேமஸான ஸ்பாட் இது. வெல்கம் டு ஆனைமலை டைகர் ரிசர்வ். வால்பாறையோட செக் போஸ்ட் வந்தாச்சு. இங்கே ஒரு பைக் 2 பர்சனுக்கு 80 rupees சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். டிக்கெட் எடுக்காமல் மேலே போக முடியாது. நான் சொல்லலை அந்த டியூக் பறந்து வந்துருச்சுன்னு. ஓகே இங்கே வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. மேலே போகும்போது ஸ்டார்ட் பண்ணலாம். வால்பாறை ரைட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே 40 ஹேர்பின் பெண்ட் இருக்குது. 40 ஹேர்பின் பெண்ட்லையுமே வண்டி ஓட்ட செம்மையாக இருக்கும். இங்கே டிக்கெட்டுக்கு ஏற்ற மெயின்டெனன்ஸ் இருக்கும். ரோடை நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. எனக்கு பர்சனலாக பிடிச்ச விஷயம் என்னென்னா, இங்கேருந்து ஆலியா டேமோட வியூ பார்த்துக்கிட்டே போகிறது தான் சூப்பராக இருக்கும். இங்கே எலஃபேண்ட்ஸ் வரையாடு ரொம்பவே அதிகம். மார்னிங் ஒரு 6 AM கிளம்புனா கண்டிப்பாக அனிமல் ஸ்பாட் பண்ணலாம். அதை விட இந்த குரங்கும் ரொம்பவே அதிகம். இங்கே ரேர் ஸ்பீசிஸான லயன் டெயில் மங்கியும் இருக்குது. உங்களுக்கு லக் இருந்தால் கண்டிப்பாக அதையும் பார்க்கலாம். வால்பாறை ரைடு வந்தாலே இங்கே நிற்காமல் யாருமே போக மாட்டாங்க. ஏன்னா எல்லாரோட ஃபேவரட் ஸ்பாட் இது, ஆலியா டேமோட வியூ பாயிண்ட். ஆனால் இங்கே நிற்கக்கூடாதுன்னு போர்டு வச்சுருக்காங்க. அஃபீஷியலாக க்ளோஸும் பண்ணிட்டாங்க. இதை வண்டியிலே இருந்த மாதிரியே பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஏன்னா எனக்கே சரியாக தெரியல. நான் ஒரு லைன் டெயில் மங்கியை ஸ்பாட் பண்ணிட்டேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். சரி வீடியோ எடுத்து கிளிப் ஆட் பண்ணலான்னு வீடியோ எடுக்கிறேன். ஆண்ட்ராய்ட் ஃபோன் வேலையை காட்டிடுச்சு. ஜூம் பண்ண பிக்சல் செம்ம ப்ரோக்கனு. வாட்டர் ஃபால் ரீச் ஆகிட்டோம். என்னோட ஃபேவரட் டீ ஸ்பாட் இது. நான் எப்போ வந்தாலும் இங்கே டீ குடிக்காமல் போகவே மாட்டேன். இது அப்படியே சுற்றி வச்சுக்கோ. கேசுக்காரங்களே நாங்க தான்டா. இதெல்லாம் நான் பேசுறேன் பாரு. கேசுக்காரங்களே நாங்க தான்டா. கேஸே நாங்க தான்டா. வால்பாறைன்னு சொன்னாலே எல்லாருக்கும் மோஸ்ட்டாக ஞாபகம் வர ஒரு இடம் தான் இந்த வாட்டர் ஃபாலில் இருக்க டீ எஸ்டேட்ஸ். இந்த 2 டீ எஸ்டேட்டுக்கு நடுவில் இருக்க இந்த சின்ன ரோடு தான் ரீல்ஸ் லவ்வர்ஸையும் விளாகர்ஸையும் ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுது. ஓட்டுறது தினேஷா சரணாடா. டே ஏன்னா இப்படி போட்டு வளர்ச்சிருக்கான். அங்கே ஒரு மங்கியை ஸ்பாட் பண்ணியும் வீடியோ எடுக்க முடியாமல் இருந்த எனக்கு இங்கே வரிசையாக லயன் டெயில் மங்கியாக தான் இருக்குது. இது ரொம்பவே ரேர் ஸ்பீசிஸ். இந்தியாவில் மொத்தமே 3500 தான் இருக்குது. அதுலேயும் 400 நம்ம வால்பாறையில் இருக்குது. இங்கே லயன் டெயில் மங்கி ஜோன் ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து எண்ட் ஆகிற வரைக்கும் ப்ளீஸ் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வெஹிக்கிளை ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணுங்கள். எங்கே சாப்பிட்லாம்? எங்கே சாப்பிட்லான்னு கேட்ட ஒரு கொடுமைக்கு ஒரு சந்துக்குள்ளே கூட்டிகிட்டு போனானுங்க. அதுலேயும் 100% பியூர் வெஜ்ஜு வேறு.
டேஸ்ட் வைஸ் எல்லாம் ஓகே தான், பட் ரேட் வைஸ் மட்டும் கொஞ்சம் இடிச்சிச்சு. அதுவும் வீட்டு சமையல்னால ஓகேவாக இருந்துச்சு. வால்பாறையிலே சாப்பிட்டீங்கனாலும் பரவாயில்ல, பார்சல் ஒன்று வாங்கிக்கோங்க மஸ்ட்டு. ஏன்னா இங்கேருந்து 80 கிலோமீட்டர்ஸ் அதிரப்பள்ளி போகிற வரைக்கும் எந்த ஹோட்டல்ஸும் இருக்காது, ஜஸ்ட் சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் கடை மட்டும்தான் இருக்கும். நம்ம இங்கேருந்து அடுத்து சோலையார் டேம் தான் போகிறோம். சோலையார் டேம் ரீச் ஆகிட்டோம். தமிழகத்திலேயே மிக உயரமான அணைன்னு சொல்கிறாங்க. 66 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. ஏசியாலேயே மிக ஆழமான நீர்த்தேக்கம்னு சொல்கிறாங்க சோலையார் டேமை. இதில் இருந்து இன்னும் கேரளா பார்டர் கொஞ்சம் தூரம் தான். சாலக்குடியிலேருந்து கேரளா ஸ்டார்ட் ஆயிரும். சாலக்குடி ரீச் ஆகிட்டோம். சாலக்குடியிலேருந்து அதிரப்பள்ளி போகிற டீப் ஃபாரஸ்ட் vlog பார்ட் 2ல் பார்ப்போம். எட்ராது